ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்னைக்கு எங்களோட கல்யாண நாள். ஸோ நாங்கள் கோயிலுக்கு போகிறோம். ஷனு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நாங்கள் கோயில் போனோம். மார்னிங்கே போகலான்னு பார்த்தோம், பட் லேட் ஆயிடுச்சு. ஷனு தூங்கிட்டே இருந்தா, சும்மாவே தூங்குவா, விண்டரில் தூங்க மாட்டாளா, அதனால தூங்கிட்டே இருந்தா. அதனால அவளை ஸ்கூல் அனுப்பிட்டு அப்புறம் கோயில் போகலான்னு பிளான் பண்ணி நானும் என்னோட ஹஸ்பண்டும் கோயில் போகிறோம். மலக்குள விநாயகர் கோயில் போகிறோம். கண்டிப்பாக நீங்களும் எங்கள் கூட வாங்க. எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் பிளெஸிங்ஸ் வாங்கிக்கோங்க. திருக்கல்யாணம் சம்திங் நினைக்கிறேன். பட் எனக்கு கன்ஃபார்மாக தெரில. பட் பயங்கர ரஷ்யாக தான் இருந்தது. எனக்கு மணக்குள விநாயகர் கோயில் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஈரோடில் நான் போனேன்னா, நான் திண்டல் முருகன் கோயில்னு இருக்கு, அங்கே போனேன்னா எனக்கு சூப்பராக எனக்கு ரிலாக்ஸ்டாக இருக்கும். சேம் வைப் எனக்கு மணக்குள விநாயகர் கோயிலுக்கும் இருக்கும். நாங்கள் மேக்ஸிமம் மணக்குள விநாயகர் கோயில் போவோம், இல்லை பஞ்சவடி ஆஞ்சநேயர் கோயில் போவோம். 2 கோயிலுக்கு தான் மேக்ஸிமம் போவோம். அப்படியே ½ அன் ஹவர் உட்காந்து பேசிட்டு, எப்போவுமே கோயிலுக்கு போனால் ஒரு ½ அன் ஹவர் உட்காந்து பேசிட்டு போங்க. ஃபேமிலியாக போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே இது கொடுத்தாங்க, பிரசாதம் கொடுத்தாங்க. அது வாங்கி சாப்பிட்டோம். ஐ திங்க் தயிர் சாதமா சம்திங், அந்த தயிர் சாதம் இல்லை, ஏதோ ஒரு சாதம். அப்புறம் இன்னொரு ஸ்வீட் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இது. இதுதான் கோயிலோட முன்னாடி. ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னைக்கு யானை இல்லைங்க. நாங்கள் இப்போ சாமி கும்பிட்டு வந்தாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 12:15 ஆகுது. ஷனுக்கு 12:30 ஸ்கூல் விட்டுருவாங்க. ஸோ ஷனுக்கு கூப்பிட போகிறோம். நீங்கள் மணக்குள விநாயகர் கோயிலேருந்து வெளியே வந்தீங்கன்னா, அந்த ரோட்டில் 2 சைடுமே நிறைய ஷாப்ஸ் இருக்கும். டாப்ஸு, ஜீன்ஸு, அப்புறம் ஸ்கர்ட்ஸ், இது மாதிரி நிறைய இருக்கும். வீக்கெண்ட் அப்புறம் ஹாலிடே டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய கேர்ள்ஸ், ஐடி கேர்ள்ஸ்லாம் இங்கே தான் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போவாங்கன்னே சொல்லலாம். அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அவசரமாக நான் ஷனுவை கூப்பிட போயிட்டுருக்கிறேன். லேட் ஆயிடுச்சு. ஐ திங்க் 10-15 மினிட்ஸ் லேட் ஆயிடுச்சு. அழுவா வாங்க போகலாம். இவருமே கூட்டிகிட்டு வந்த உடனே அவர் ஆஃபீஸ் ஒரு ½ அன் ஹவர் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் இப்போ கஸ்தூரி வீட்டில் இருக்கிறேன். ஷனுவும் பவித்ரா விளையாடிட்டு இருந்தாங்க. நான் என்னோட ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், அன்னைக்கு வீடியோ அப்லோட் பண்ணணும்னு. கலரே ரொம்ப வைப்ரண்டாக சூப்பராக இருந்தது. வேர் பண்ணால் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். உங்களுக்கு பார்க்குறப்பவே தெரியும் இல்லையா, வேர் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கலர். மார்னிங் தனியாக கோயில் போயிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம கூட ஒருத்தங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. மேடம் ஷனு வா. ஹாய் தம்மி பாய் ஷனு. அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம ட்ரெஸ் எப்போ பார்த்தாலும் ட்ரெஸ் அவனுக்கு. பாய் சொல்லு. பாய். அம்மாக்கு விஷ் பண்ணி, அம்மாக்கு அப்பாவுக்கு ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி சொல்லு. ஹாப்பி ஆனிவர்சரி. பாய் சொல்லு. பாய். நாங்கள் இப்போ லஞ்சுக்கு போயிட்டுருக்கோம். லஞ்சுக்கு யாம் மொய்தீன் பிரியாணி ஷாப் சம்திங், அது ஃபஸ்ட் டைம் இப்போ தான் போக போகிறோம். தமிழ் பாரு. நாங்கள் இப்போ சாப்பிட வந்திருக்கோம். என்னென்ன இருக்கு இதனால தானே. இந்த பிரியாணி ஷாப் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரும். அங்கே பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, அப்புறம் சிக்கன் 65, அப்புறம் பிரெட் ஹல்வா, அவ்வளோதான் இருந்தது, வேறு எதுவுமே இல்லை. ஸோ ஒரு மட்டன் பிரியாணி, அப்புறம் ஒரு சிக்கன் 65 ஆர்டர் பண்ணோம். இன்றைக்கி கஸ்தூரி ஏதோ மில்லட்டில் தக்காளி சாதம் பண்ணியிருந்தா, அதை சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்துட்டேன். அதனால எனக்கு பெருசாக பசிக்கல. அவர் மட்டும் ஒரு பிரியாணி, அப்புறம் எங்களுக்கு சிக்கன் 65 ஆர்டர் பண்ணோம். அவரால் சாப்பிட முடியல, பாதி இதை வச்சுட்டு தான் வந்தோம். அந்த குவான்டிட்டி ரொம்ப நிறையவே இருந்தது. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் ஜோஸ் ஆர் ஜாய் தெரியல, ஏதோ ஒரு ஆல்கஸ் போனோம். என்னோடய வெட்டிங் டே கிஃப்ட் அது டேமேஜ் ஆயிடுச்சு. அதனால அங்கே போய் ஓகே சென்டிமெண்டலாக அதை மாற்ற வேணான்னு சொல்லி போகல,
பட் நாங்கள் ஏதோ 5 to 6 கிராம்ஸில் தான் எடுத்தோம். பட் அதனால் ரொம்ப மாடல் பிடிச்சதுனால எடுத்தோம். பட் வந்து அது இழுக்கிறப்ப அது அப்படியே வந்துருச்சு. அதை போய் அவங்கள திருப்பி கேட்குறப்போ வேறு வாங்கிக்கலாமான்னு சொல்லி கேட்குறப்போ இல்லை, டேமேஜ் பீஸ் வந்து ரிட்டன் பண்ண முடியாது சொல்லிட்டாங்க. ஓகே, அதையவே ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொன்னோம். ஸோ அதை போய் ரெடி பண்ணி வாங்கிட்டு நெக்ஸ்ட் மால் போனோம். மால் போகிற வழியில் இந்த பானிபூரி ஷாப் இருக்குது. அங்கே போய் சூப்பராக ஒரு பானிபூரி சாப்பிட்டுட்டு அப்புறம் மால் போனோம். என்னடா மறுபடியும் ட்ரெஸ் பர்ச்சேஸான்னு நினச்சிடாதீங்க. என்னோடய ஹால் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நான் ஒரு கோல்டன் கலர் லெக்கின் வாங்கியிருந்தேன். அந்த லெக்கின் வந்து ரொம்ப லூஸாக இருந்தது. தட் மீன்ஸ் கேதரிங் பேண்ட் அது ரொம்ப லூஸாக இருந்தது. அதனால அதை கொடுத்துட்டு வேறு வாங்கலாம்னு சொல்லிட்டு போனோம். ஷனு பார்த்தீங்கன்னா எப்போவுமே இப்படி தான் போய் 2 இதை தூக்கிட்டு வந்துக்குவா, எனக்கு பில் போடுங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு எதுவுமே செட் ஆகலை. ஓகே, ஷனுக்கு வாங்கிடலாம் சொல்லிட்டு ஷனுக்கு வந்து பார்த்துட்டே இருந்தேன். அது வாங்கிட்டு அப்புறம் நைட் வேறு டின்னருக்கு ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸை வந்து இன்வைட் பண்ணியிருந்தோமா, அதனால லேட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவசரமாக முடிச்சுட்டு நாங்கள் வந்து டின்னர் கிளம்புனோம். டின்னருக்கு வந்து லே ராயல் பார்க் போனோம். இது மேக்ஸிமம் ரொம்ப இதில் வந்து அன்றைக்கி பஃபே இல்லை, அதனால வந்து அங்கே போனோம். பேசுறியா இல்லையா? நான் சொன்னேன் அம்மா பேசுறேன். அம்மா போகலாமா? இரு, ஆனந்த் அங்கிள் வரட்டும். ஆனந்த் அங்கிள், பவித்ரா இல்லை வேணாமா? ஹாய் ஹாய் சொல்கிறேன். எதுவுமே ஒரு ஃபுல்லாக சாப்பிட மாட்டாங்க மேடம். அப்படியே போய் வேறு ஏதாச்சும் எடுத்துகிட்டு வருவா. ஷனு மட்டும்தான் ஸ்டார் ஹோட்டல் போய் அது என்னது அப்பளப்பொரி எடுத்து சாப்பிட்ற ஒரே ஆள் ஷனுவாக தான் இருப்பா. பவுலாக வந்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தா. ஆனந்தனா ஹாய் சொல்லுங்க. வெரி குட் பாய். காயத்ரி கஸ்தூரி ஹாய் சொல்லுங்க. கஸ்தூரி லைட்டை மட்டும் பாருங்க, எத்தனை நண்டு எத்தனை கோழி செத்து கிடக்குது பாருங்க. ரொம்ப டயர்டாக இருக்குது, தூக்கமே வருது. இதுதான் பவித்ரா, கஸ்தூரியோட பொண்ணு. அவள் அன்றைக்கி சைலன்ஸில் கை வச்சுட்டா, ஸோ ரொம்ப அழுதுகிட்டே இருந்தா. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொரியை வச்சு விளையாடிட்டுருக்குறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் வந்து இப்போது ஹோட்டலில் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு உட்காந்துருக்கிறேன். எல்லோரும் உள்ளே இருக்காங்க, நான் மட்டும் வெளியே இருக்கிறேன். கஸ்தூரி வந்து லேட்டாக தான் வந்தேன், அதனால் எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, நான் வெளியே இருக்கிறேன். 4 இயர்ஸ்க்கு முன்னாடி இன்றைக்கி வந்து என்னை வந்து எங்கள் வீட்டுக்கார் சாப்பிடவே விடலை. ஏன்னா நான் என்னோடய தங்கச்சிக்கு வந்து ஊட்டி விட்டேன், அவருக்கு ஊட்டி விடலையா, அதனால அவருக்கு கோவம் வந்துச்சு. ஐ திங்க் 4 இயர்ஸ் வந்து எங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நாளைக்கு தான் எங்களோட ஆனிவர்சரி. 12/11/2014 தான் எங்களுக்கு மேரேஜ் முடிஞ்சது. நிறைய சண்டை, அதை விட நிறைய பாசம் எல்லாம் வச்சு சூப்பராக ஒரு சனுக்குட்டி லைஃப் வந்து ரொம்ப ஹாப்பியாக போகுது. ஃபஸ்ட்டு டைம் என்னோடய விலாக் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் கரெக்டாக நான் வந்து எடுத்திருந்தேன். நிறைய கிளிப்பிங்ஸ் எடுத்திருந்தேன். பட் என்னால் கரெக்டாக எல்லாமே போட்டோன்னா ரொம்ப லாங் வீடியோவாக போயிடும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய வெட்டிங் ஆனிவர்சரி சூப்பராக போச்சு. இது என்னோடய 4th வெட்டிங் ஆனிவர்சரி. உங்களோட பிளெஸிங்ஸும் எனக்கு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மணக்குளம் விநாயகர் ஸ்டார்ட் ஆன வந்து விளாக் வந்து இப்போ வந்து எங்கே முடியுது? பானிபூரி கடையில் வந்து முடியுது. இல்லை சொன்னோம், பானிபூரி சாப்பிட்டியா? நல்லா இருக்கா? எப்படி இருந்தது? எனக்கு வந்து இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணல, இந்த மேடம்க்கு தான் இன்றைக்கி வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்குது. அப்புறம் ஐ காட் திஸ் பிரேஸ்லெட்.
நல்லா இருக்கா? வெயிட், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆ அம்மா சொன்ன இந்த பிரேஸ்லெட் தான் வாங்கினேன். சூப்பராக நம்மளோட வெட்டிங், நம்மளோட இல்லை